சரிங்க அத்தை, அடிச்சுக்கிறேன். நான் அந்த பக்கம் அடிக்கவே இல்லை. அது அப்படியே கொஞ்சம் அடிச்சு பார்த்த கலர் எப்படி வந்திருக்குதுன்னு அடிக்கிறேன். அந்த பக்கம் அடிக்கவே இல்லை. அடிச்சாச்சுன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பாருங்க. ஓ அப்படியா தானே? நானே எங்க அடிச்சிட்டியா இருக்குது என்ன சொட்டையா தெரியுதுன்றத பார்த்தேன். இப்போ என்ன அந்த பக்கம் பூசலியா? இல்ல அத்தா, இதை இந்த பக்கம் முடிச்சுட்டு தான் அந்த பக்கம் போகும். என்ன நமக்கு தெரியாம என்னமோ நம்ம வீட்டில் வேலையெல்லாம் நடக்குது. இந்த அத்தா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அத்தா என்னத்த பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பெயிண்டர்ல வந்திருக்கிறாரு, வீடு பூசுறீங்களா? என்கிட்ட ஒண்ணுமே சொல்லவே இல்லை நீங்க. ஆமா ஆமா, பொங்கல் வருதுல, வீடு கொஞ்சம் பூசி விடுவோனே, அதுக்கு தான் வர சொல்லியிருந்தேன். அதான் பூசிட்டு இருக்காங்க. எனது பொங்கலுக்கு வீடு பூசுறீங்களா? எப்போவே கரதான் கட்டி விட சொல்லுவீங்க முன்னாடி எல்லாம். இன்னைக்கு என்ன முழு வீடுமா பூசுறீங்களா? ஆமாடி, வீடு பூசி ரொம்ப நாள் ஆச்சு, வருஷ கணக்காகி போச்சு. அதான் இந்த வருஷம் பொங்கலுக்கு எல்லா பக்கமும் எல்லாம் முழுசா பூசலாம்னு நினைச்சிட்டு தான் இந்த பசங்களை வர சொன்னா அதை பூசிட்டு இருக்காங்க. எனது முழு வீடே பூசுறீங்களா? பொங்கலுக்காகவா வீடு பூசுறீங்க? நம்பவே முடியலையே, பொங்கலுக்கெல்லாம் வீடு பூசுறீங்கன்னு நினைச்சா சும்மா ஏதோ முன்னாடி அடிச்சு விட்டுட்டு கரை கட்டி விட்டு சொல்லுவீங்க. ஏன் சேவரெல்லாம் நல்லா தானே இருக்குது, பெருசா அழுக்கெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்புறம் எதுக்கு எல்லா பக்கம் பூசணுங்கிறீங்க? ஏன்டி அப்படியே போட்டு வச்சிருவோணுமா? வீடு பூசி ரொம்ப வருஷம் ஆச்சு எல்லா பக்கமே, அதான் இந்த வாட்டி எல்லாம் பூசி விடலாம்னு நினைச்சேன். அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ ஒன்றும் சொல்ல வேண்டாடி, அங்கேயும் போயிடாத. வீட்டில் நிறைய வேலை கிடக்குது, எங்கேயாச்சும் ஊர் சுற்றுறக்கு போயிடாத. இப்போ முதல்ல போய் இந்த வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் டீ வச்சு எடுத்துட்டு வா போ. சரிங்க அத்தா, இருங்க வச்சுட்டு வரேன். ஏன் குளிக்கிறதா சாமி? இல்ல அத்தா, நல்லா சாக்கு போட்டு தான் வச்சிருக்கிறா. அதெல்லாம் ஒன்றும் சாயாது விடுங்க. நீங்க ஒன்றும் குடிக்க வேண்டாம். இப்போ உட்காருங்க, வாங்க. ஏதாவது பெயிண்ட் பற்று போகுது மேல. உட்காரல சாமி. அம்மா உங்க கூட இன்னொருத்தர் வந்தார்ல, அந்த பையன் நீங்க? அந்த பையனை கொஞ்சம் கடைக்கு அனுப்பியிருக்கிறோமா. கடைக்கு அனுப்பியிருக்கிறியா? சரி சரி, என்ன வாங்குவான்னு சொன்னா நான் என்ற மருமகளை விட்டு வாங்கிட்டு வந்து தருவல்ல. இல்லம்மா, இந்த செவுரெல்லாம் கொஞ்சம் அது அழுக்கா இருக்குதா அந்த பக்கம் ரூம்ல. சரி, அதெல்லாம் கொஞ்சம் தேய்ச்சி விட்டு அடிக்கணும். சரி, அதுக்கு சீட் எல்லாம் வாங்கிட்டு அது பாருங்க, கொஞ்சம் கலர் பெயிண்ட் வேற வேணுமா, அதான் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கிறேன். ஓ அப்படியா தானே? சரி சரி, அப்புறம் அதுக்கெல்லாம் அந்த வயனை தான் அனுப்ப முடியும். என்ன வேணான்ற வரந்த வார்த்தை கூட இருந்தா அவன் என்ன எங்க இருக்கிறான் இப்போ? அவன் திண்டுக்கல் பக்கம் இருக்கிறான் அத்தா. ஓ அப்படியா, அங்கேயா இருக்கிறான்? ஆமாங்க அத்தா, எங்க அண்ணி ஊர் அதுதானுங்க. அவன் அங்கேயே வீடு வாங்கி அங்கேயே செட்டில் ஆயிட்டான் அத்தா. ஓ அப்படியா தானே? சரி சரி. அத்தா காஃபி வச்சாச்சு அத்தா. வச்சிட்டியாடி? பெயிண்டர் தம்பி வாங்க, காப்பி குடிங்க வாங்க. வரேங்க அத்தா, இருங்க. என்னண்ணா நீங்க ஒருத்தர் மட்டும் தான் இருக்கிறீங்களா? இல்லம்மா சின்ன புள்ள, அது கூட ஒரு பையன் வந்திருந்தா, அவன் கடைக்கு போயிருக்கிறான். ஓ அப்படியா? சரி அத்தா, இந்தாங்க இந்த காப்பி வேணா நீங்க எடுத்துக்கோங்க. அவர் வந்தா நான் வேற ஊத்தி கொடுத்துட்றேன். சரி கொண்டா. என்னத்த கலர் மாத்தி அடிக்கலாம்ல, ஏத்த அதே கலர் அடிக்க சொல்லிட்டீங்களா? எனக்கு போய் கலர் மாத்துறது அதே கலர் போதும். நான் அந்த தம்பியை முந்தானேতে எல்லாம் கூப்பிட்டு இதே கலர்ல எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அதனால அதையே அடிச்சு விடலாம். பெயிண்ட் அடிக்கிறது கூட இந்த கலவிதான் டிசைட் பண்ண கலர். நம்மள ஏதாவது கேக்குதா? எவ்வளவு நாள் ஆகும் இந்த வீடெல்லாம் மொத்தமா அடிச்சு முடிக்கிறதுக்கு? உள்ள வெளியே எல்லா பக்கம் அடிக்க சொல்லியிருக்கிறாங்க ஆத்தா. எப்படி ஒரு 5-6 நாள் ஆகுமா. எனது 5-6 நாள் ஆகுமா? என்ன அவ்வளவு நாள் ஆகுமா? ஏன்னா ஒரு 2 நாள்ல முடிக்க முடியாதா? இல்லம்மா சின்ன புள்ள, நாங்க வந்திருக்கிறதுல 2 பேருதா, அதனால ஒரு 4 நாளாச்சு ஆகுமா. ஐயோ 4-5 நாள் ஆகுமா? இந்த கிளவி ஒரு வாரம் நம்மள உள்ள வச்சு பெண்டு கழட்டிருமே. ஷோ என்னதான் பண்றது இப்போ? என்னத்தா இப்ப போய் பெயிண்ட் அடிக்க சொல்லிட்டு எவ்வளவு வேலை வச்சிருக்கிறீங்க? ஸோ என்னத்தான் நீங்க ஒரு வாரம் ஆகுங்கிறாரு. ஒரு வாரத்துல பொங்கலே இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. அதுக்குள்ள எப்படி இத்தனை வேலைக்கு முடிக்க முடியும்? ஏண்டி உனக்கு என்ன? அவங்க வாட்டுக்கு செவத்து பூசிட்டு வர போறாங்க. நீ என்ன பாத்திரம் பண்ண கழுவிட்டு இந்த வீடு இதெல்லாம் தொடச்சு விடுற வேலை தானே? அது தவிர வேற என்ன பண்ண போறா? அதெல்லாம் செஞ்சிடலாம். என்னது செஞ்சிடலாமா? இந்த கிளவி ஒன்று விடாம எல்லாத்தையும் கழுகு வைக்கும். பொங்கல் வந்தால் சும்மாவே எல்லாத்தையும் கழுவுங்கோ. வீடு வேறு பூசுனா வீட்டில் இருக்கிற அண்டா குண்டால இருந்து லட்டு வாங்கின டப்பா வரைக்கும் எல்லாத்தையும் கழுவு சொல்லும். ஸோ நம்ம இப்படி எப்படிதான் என்னதான் பண்ண போறோம்னு தெரியல. நல்லா மாட்டிக்கிட்டு முழிக்கிற இந்த கிளவிக்கிட்ட. என்னடி குசு குசு மனசுக்குள்ளேயே பேசிக்கிறா? என்ன புலம்பிட்டு இருக்கறா? புலம்புறேண்ணா என்ன பண்றது? நீங்க தானே புலம்பு வைக்கிறீங்களே. இல்ல பெயிண்ட் அடிக்கிற கால் கடிச்ச மாதிரி இந்த பாத்திரமெல்லாம் கழுவுற கால் கடிக்க மாட்டாங்களாத்தா? அதுக்கு வேணா இன்னொரு ஆள் வச்சுக்கலாமா? வேற யாரையாச்சும் கூப்பிட்டுக்கலாமா? ஏன் அம்மனி என்ன வேலை கொடுக்குறீங்க? பாத்திரம் கூட உன்னால கழுவ முடியாதா? அதுக்கு இல்லத்தா, நான் ஒருத்தி எத்தனை வேலையை தான் செய்யறது? வேணும்னா இப்ப நீயே உனக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து செய்யி. பாத்திரம் கழுவுற ஆளை கூப்பிடுறதாமா? போய் நீயே கழுவுடி. வேணா யாரையாச்சும் கூட தான் கூட எல்லாம் சுத்திட்டு கிடப்பாங்களே, அவங்களை யாரையாச்சும் கூட்டிட்டு வந்து கழுவு வை. சம்பளம் கொடுப்பீங்களா? சம்பளம் கொடுத்தாதான் ஆளுங்க வருவாங்க. என்ன மாதிரி என்ன சும்மாவா வந்து செய்வாங்க? சரி காசு வேணா தரேன். நான் போய் என்ன இதுக்கட போய் ஆள் பிடிக்க முடியாது. வேணும்னா நீயே கூட்டிட்டு வந்து செய்யி. எனக்கு அதெல்லாம் தெரியாது. வீடு நல்லா சுத்தபத்தம் ஆகணும், அதுதான் எனக்கு முக்கியம். எனது சுத்தபத்தம் ஆகும்மா? இந்த கிளவி அப்பவும் இல்லாத மாதிரி இந்த வாட்டி ரொம்ப பண்ணுதே. இருங்க, ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன். அந்த பையன் கடைக்கு போனா ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்குது, இன்னும் காணும். ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிப்பா கண்ணு, போ பண்ணிட்டு வா. ஏண்டி இன்னும் மாசம் நின்றுட்டு இருக்கிற? போய் வேலையை பாரு. எக்கத்துக்குமா வேலை கிடக்குது, அங்கேயும் இங்கேயும் போயிடாத. எல்லாம் போய் எடுத்து போட்டு எல்லாம் இந்த பித்தளை பாத்திரமெல்லாம் கிடக்குதெல்லாம் முதல்ல அதெல்லாம் விளக்கி வச்சிரு. எல்லாம் விளக்கி வெயில காய வை. அந்த ரூம் தான் அடுத்தது பூச போறாங்க, அங்கிருந்து எல்லாத்தையும் இறக்கி இருப்போம். எனது பித்தாளை பாத்திரமா? ஷோ ஏத்தா, இதெல்லாம் நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? உனக்கு முன்னாடி தாண்டி சொல்றேன். நான் என்னமோ உனக்கு பின்னாடி பார்த்து சொன்ன மாதிரி கேட்கறேன்.
ஆமா, வயசானாலும் இந்த நக்கலுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்ல. என்கிட்ட முன்கூட்டியே இதை பத்தி சொல்லியிருக்கலாம்ல, வீடு பூசுறேன்ட்டு. ஏன் சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நீங்களே எல்லாம் பூசுறேன்னு சொல்லி பூசிருப்பீங்களாக்கும். அதுக்கு இல்லாத்தா எனக்கு எங்கே மொத்த வீடு பூச முடியும்? ஏதோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதோ முன்னாடி செவ்வறு தென்னிங்களை ஏதோ பூசி கரக்கட்டி விட்டுட்டு இருந்தேன். அதுக்கே 2 நாள் எடுத்துக்குவேன். மொத்த வீடு பூசுனா 1 மாசம் ஆனாலும் என்னால் முடியாது. அதுக்கெல்லாம் நீங்கள் என்னமோ பண்ணுங்க, நான் அதை சொல்லலை. இந்த மாதிரி சொல்லியிருந்தா நானும் என்றேன் நான் வேலை செய்யணுன்ட்டு ஒரு மாதிரி மூளையெல்லாம் கசக்கி வச்சு ம் அப்புறம் இதுக்கு தயாராகிருப்பாள்ல. இப்போ திடீர்னு வந்து அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யினா எனக்கு ஒன்றுமே செய்ய தோணவே மாட்டேங்குதத்தா. ஆமா, உன்ற மூளை கசக்கி புளிஞ்சு காய போடு. ஏண்டி, நாலு பாத்திரத்தை கழுவுறதுக்கு என்ன முக்கு முக்கிட்டு இருக்கிற நீ? ஆமா ஆமா, நீங்க 4 பாத்திரத்தை தான் கழுவு சொல்லுவீங்க பாரு. 4 பாத்திரம்பீங்க, அப்புறம் 40 பாத்திரம்பீங்க, 400 பாத்திரத்தை எடுத்து போடுவீங்க. வீட்டில் இருக்கிற அத்தனையும் மூளை முடுக்குல இருந்து எல்லாத்தையும் கழுவு சொல்லுவீங்க. எனக்கு தானே தெரியும். ஏண்டி இப்படி வேலை செய்யறதுக்கு முடப்பட்டுக்கிற? உன்ற வயசுல எல்லாம் நான் எப்படி ஓடி ஆடி வேலை செய்வேன் தெரியுமா? நீ என்னடி இப்படி இருக்கிற? ஆமா ஆமா, நீங்க செய்வீங்க, அதுக்காக என்னையும் செய்ய சொல்லுவீங்களா? போனா போகுது, சரி பூசறக்கா வெளியால விட்டுட்டு பாத்திரம் பண்ண மாதிரி கழுவுடினா நீ இதுக்கே முடப்பட்டுட்டு இருந்தா அப்புறம் மொத்த வீட்டை உன்னை பூச வச்சிருவேன், பாத்துக்கோ. இந்த கிளவி செஞ்சாலும் செய்யும், டேஞ்சர் கிளவி. வர வர ரொம்ப டெரராக நடந்துக்குது. ஸோ இந்த கொடுமையெல்லாம் நான் எங்கே தான் போய் சொல்லுவேன்? இந்த கிளவி ஏன்டா இப்படி வீடு பூசி எனக்கு கொல்லாமல் கொள்ளுதுன்னு தெரியல. இப்போ இது பூசி இப்போ என்ன கல்யாணமாக பண்ணுது? ஐயோ, எரிச்சலாக வருது. எங்கடி போற? எங்கே போகிறது? அதான் எங்கே போகக்கூடாது, வேலை இருக்குது நீங்களே, அப்புறம் எங்கே போகிறது? அதானே பார்த்தேன். சரி, இங்க பாரு. என்ன சொல்லுங்க. ரொம்ப அழுகாதடி. நீ இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்னு எனக்கும் தெரியும். நான் பாத்திரம் கழுவுறதுக்கு 2 ஆளுங்களை வர சொல்லியிருக்கிறேன். அவங்க நாளைக்கு வந்து எல்லாம் செய்வாங்க. எனக்கு அந்த பாத்திரத்தை எல்லாம் இறக்கி மட்டும் வெயி போ. ரொம்ப அழுகுறாப்பா. என்னத்த சொல்றீங்க, நிஜமாவா? ஆமாடி, உன்னை பத்தி தெரியாது. சோம்பேறி கழுவி வச்சு நான் இத்தனை வேலை செய்ய முடியுமா? அவனை பத்தி தெரிஞ்சுதான் நான் நேத்தே சொல்லி விட்டுட்டேன். அவங்க எங்க வேலைக்கு போயிருக்கிறாங்களாமா, தோட்டத்து வேலைக்கு. நாளைக்கு வர்றாங்களாமா. நாளைக்கு வந்து எல்லாம் கழுவி தருவாங்க. எல்லாம் பார்த்து அடிக்க மட்டும் வச்சிரு. இன்னைக்கெல்லாம் இறக்கி மட்டும் வெயி போ. அதுக்காக போய் எங்கேயாச்சும் ஊர் சுத்த போயிடாத, புரியுதா? கூட மாட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோ. நான் ஒருத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. எல்லாம் நீதான் எல்லாம் பாத்துக்கோணும், புரியுதா? ஓகே ஓகே அத்தா, சூப்பர் அத்தா. இதை தான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். அப்பா, எனக்கு இப்போதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. என் வயிற்றுல பாலை வாத்தீங்கப்பா. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. எல்லாம் அவங்க கழுவி மட்டும் தான் கொடுப்பாங்க. மிச்சதெல்லாம் நீதான் எல்லாம் எடுத்து வைக்கணும், அடிக்கெல்லாம் வைக்கணும். அதெல்லாம் நீ பாத்துக்கோ. ஆமா, அந்த ராமாயி மருமக வீட்டுல சும்மா தானே கிடப்பா. அவளை கூட்டிட்டு வந்து துணைக்கு வேணா வச்சுட்டு அவளுக்கு வெயில் ஏதாவது சேர்ந்து வேலை பாருங்க. அடா ஆமால, அவங்க அத்தை தான் எங்கேயோ ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொன்னாலே கோயிலுக்கு. அவ வீட்டுல சும்மா தண்டமா தான் இருப்பா. சரி, நான் போய் ஓடிவே அவளை கூட்டிட்டு வந்துட்டுமா? சரி சரி, போனமா வந்தமா இரு. இந்த பையன் இந்த ரூம் அடிச்சு முடிக்க போறான். இன்னும் ஒரு பக்கம் செவிடு தான் இருக்குது, அதுக்குள்ள போயிட்டு சட்டன் வா. அடுத்தது அந்த பக்கம் ரூம் தான் அடிக்கோனே. போயிட்டு மடாரு வா போ. சரிங்க அத்தை, சரிங்க அத்தை, சீக்கிரம் வந்தார் அவளை கூட்டிட்டு. போயிட்டு வா. எப்படியாவது கூடி சீக்கிரம் அவரை வீட்டுக்கு வர வச்சிருவானு. சின்னப்புலா சின்னப்புலா எங்க போயிட்டாலாட்டு இருக்குது. அவருக்கும் வயசாகி போச்சு. இதுக்கு மேலேயும் அவர் அங்கே இருந்து எப்படி சமாளிப்பாருன்னு தெரியல. இதுக்கு ஏதாவது மாற்ற ஏற்பாடு பண்ணிட்டு அவர் சீக்கிரத்தில் வீட்டுக்கு வர வைக்கணும். சரி, அவர் வரும்போது வீடெல்லாம் சுத்த பத்தமாக இருக்கணும்னு சொல்லி தான் என்ற காசிக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். இது எப்படி சொல்கிறது என்னன்னு ஒன்றும் தெரியல. எப்படியோ சமாளிக்கணும். சரி நிலா, நான் ஆஃபீஸ்க்கு அப்படியே கிளம்புறேன். சரிங்க, போயிட்டு வாங்க. சாப்பாடெல்லாம் ஒன்றும் கொண்டு போகலையா? ஆமா, கொண்டு போயிட்டாலும் கொண்டு வர மாதிரியே நீ செஞ்சு வச்சிருக்கிற. ஏன், நல்லா தானே இருந்தது. என்னமோ செஞ்சிருந்தா அது எதை சாப்பிட்டுட்டேன் இப்பவே. அது நீ எதுக்கு போய் கொண்டு போயிட்டு அதைவே. நானும் பசிக்காத எனக்கு அந்த அளவுக்கு மதியானத்துக்கு வச்ச ஏதாவது கேண்டீன்ல ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். ஏதாவது 2 வடை இடையே சாப்பிட்டுக்கிற போதும். சரி, நைட்டு கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆகும். கொஞ்சம் வெளியே மீட்டிங் போகிற வேலை இருக்குது. அதனால கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். நீ பார்த்து இரு, நான் வந்துடுறேன் சீக்கிரமா. ஃபோன் பண்ணுற நேரமாகும் நான். சரி லேட் ஆகுனா ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. சரி நிலா, சொல்கிறேன். வண்டி சாவியெல்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். சரி, பார்த்து பத்திரமா இருக்கும், போயிட்டு வரேன். நீ நல்லா தான் இருப்பேன். வீட்டில் தான் அம்மாவும் இல்லை பிள்ளையும் இல்லை, நல்லா ஜாலியாக இருக்கிறேன். ஏன் நிலா? ஆமாம்மா, ரொம்ப ஜாலியாக தான் இருக்கிறேன். சரி பார்த்துரு, போயிட்டு வரேன். இந்த சின்ன பிள்ளை வேற நீ தெருமுக்கில் வந்து நிற்க சொன்னா நம்ம வேற போவே இல்லை. நம்ம சரி இவ்வளோ தூங்கிட்டதுக்கப்புறம் போகலான்னு பார்த்தா நாமளே தூங்கிட்ட மாட்டிருக்குது. பிரியாணி சாப்பிட்ட சலுப்புல தூக்கம் வேற நல்லா வந்துருச்சு. அவ கேட்டால் என்னதான் சொல்றது தெரியல. ஏதாவது திட்ட போகிறேன் நம்மள. அட, இங்கே உட்காந்துருக்குறாளா? இவன் நம்மளை திட்டுவா போல. வர சொல்லிட்டு நம்ம வேற போவே இல்லை. எங்கே வந்துட்டு நின்றுட்டு போயிட்டாலும் என்னமோ. நிலா, என்னடி பண்ணிட்டு இருக்கிறா? அடடா, வாசனை புள்ள வா வா. காப்பி தானே குடிச்சிட்டு இருக்கிறேன். டீ குடிக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் இப்போ தான் குடிச்சிட்டு வரேன். சரி, உட்காருடி. எங்கே போய் உட்கார்றது? ஊர்பட்ட வேலை கிடக்குது. ஊர்பட்ட வேலை கிடக்குதா? உனக்கு என்னடி வேலை? அதான் உங்க வீட்லயே உங்க அத்தை தான் சமைக்கிறது, அப்புறம் என்ன? ஆடி, அது கிடக்குது. ஃபோன் பண்ணா ஏன்டி எடுக்கவே இல்லை? நீயா ஃபோன் பண்ணியா? எப்படி? இப்போதாண்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சார்ஜில் போட்டு வச்சிருக்கிறேன்டி உள்ள. ஃபோன் சார்ஜ் போட்டுட்டு சரி இங்கே தான் உட்காந்து காப்பி குடிச்சிட்டு இருந்தேன். இப்போதான் வீட்டுக்காரும் வேலைக்கு போனாரு. ஓஹோ, ஃபோன் உள்ளதா இருக்குதா? சரி. சாரிடி நிலா. எதுக்குடி? எதுக்கு சாரி சொல்ற? அது ஒன்றும் இல்லடி, நேற்று நைட் உன்னை வந்து தெருமுக்கில் நிற்க சொன்னால. எங்கள் அத்தை எங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ராத்திரியானா, நம்ம போய் ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தல்லடி.
அதுக்கு தாண்டி அதுக்கு நான் நேற்று வரவே இல்லடி. எங்கே நீ எனக்காக வந்து நின்றுட்டு வந்திருப்பீல்ல, நீ வேற ஃபோன் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டியா. ராத்திரி வேற ரொம்ப லேட் ஆகி போச்சு, அதனால தான் கூப்பிடவே இல்லை. சரி கொஞ்ச நேரம் நின்றுட்டு போயிடுவான்னு நினச்சேன். அதுக்கு தாண்டி சாரிடி. ஓ அதுக்குதானா? நீ சாரியெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் சின்னப்புல. நானே நேற்று வரவே இல்லடி தெரியுமா? நானே உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அடிப்பாவி, வரவே இல்லையா? நான் கூட நீ எனக்காக வெயிட் பண்ணுருவியோன்னு நினச்சேன். வரலாதாண்டி எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். என் வீட்டுக்கார் வேற எனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துட்டாரு நைட்டு. நானும் சாப்பிட்டுட்டேன். இவர் வேற தூங்கவே மாட்டேங்கிறாரு. அதிசயமே இந்த மனுஷன். பேசுறதுக்கு உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம், அது இதுன்னு எதையாவது ஒன்று சும்மா ஏதோ பேசிட்டே இருக்கிறாரு. இருந்தாலும் பேசிட்டே இருந்தா தூங்கவே மாட்டாருன்னு சொல்லிட்டு சரி நாம தூக்க வருதுன்னு சொல்லி போய் படுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போய் படுத்தேன்னா அவர் தூங்குறதுக்கு முன்னாடி நான் தூங்கிட்டேன்டி. அப்புறம் பார்த்தா வெடிஞ்சே போச்சு. சரி சரி பரவாயில்ல விடு, வராமல் இருந்தது நல்லது தானே. அதான் நானே நேற்று வரலையே, அப்புறம் என்ன விடு. அது சரி, என்னமோ பார்த்தா டெய்லி போறாங்க, இன்னைக்கு போவாங்க பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்புறம் என்னாச்சு? நானும் அப்படி தாண்டி நினைச்சேன். ஒரு 11 மணி இருக்குண்டி. எங்க அத்தை அப்படியே எந்திரிச்சு முக்கால் ஓட்டுட்டு அதுக்கு இதுக்குன்னு என்னமோ நடந்துட்டே இருந்தது வீட்டுக்குள்ள. அப்புறம் நானும் பின்னாடியே அப்படியே நடந்துட்டே இருந்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னடா இந்த கிளவி பண்ணிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு நானே பேசி கொடுத்த ஆரம்பிச்சிட்டேன்னா, ஏன் அத்தை என்னாச்சுன்னு கேட்டா, நெஞ்சு கடிக்குது சுடுதண்ணி வச்சு குடிச்சிட்டு உட்காந்துருக்குறேன், அதை கொஞ்சம் நடக்கிறேன் அப்படிங்குதடி. அப்புறம் பார்த்தா அது 2 நாளாவோ அதே மாதிரி இருக்குதாம்மா. அப்போ அன்னைக்கு எல்லாம் நடந்துட்டு வந்தா அப்படின்னு சொல்லுது. என்னன்னு எனக்கே ஒன்றும் புரியல. அப்புறம் பார்த்தா நேற்று வீட்டில் தான் இருந்தது, எங்கேயும் போகல. சரி அதனால தான் நானும் வரல. அப்படிங்கிறியா? அப்ப என்னமா அன்னைக்கு அப்படி இப்படின்னு ஏதோ பேசுனா உத்தை பத்தி இன்னைக்கு இப்படி சொல்ற? அதாண்டி எனக்கும் புரியல. எனக்கே ரொம்ப குழப்பமா இருக்குதுடி. நீ உங்க அத்தை பின்னாடியே நடந்துட்டு இருந்தது பார்த்தது உங்க அத்தை தெரியுமாடி? தெரியலடா. நான் எப்படி தெரியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அடி போடி லூசு கூறு கட்டவா. அதெல்லாம் ஏதாவது நலல் கிளல் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நீ பின்னாடி நிக்கிறது போறது. அதனால உங்க அத்தை உஷாராயி அவனை ஏதோ குழப்பி விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னடி சொல்ற? இப்படி எல்லாமா நடக்கும்? இதை பத்தி நான் யோசிக்கவே இல்லையேடி. ஆமா நீ எதாவது ஒழுங்கா யோசிச்சிருக்கிற. ஏடி ராத்திரி நேரத்துல ஏதாவது பின்னாடி வர்றது எதாவது நலல் தெரியும்லடி நல்லா. அந்த நலலை பார்த்து கூட அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. அப்படியெல்லாம் உனக்கு யோசிக்கிறது தோணலையா? ஆமாடி நீலா, நீ சொன்னதுக்கு அப்புறம் தாண்டி எனக்கே புரியுது. இப்படி கூட இருந்திருக்கலாம்ல. ஒரு வேளை நான் பின்னாடி நிக்கிறது இந்த கிளவி நீ சொன்ன மாதிரி ஏதாவது நிலையில பார்த்து தெரிஞ்சிருக்குமோ, அதான் உஷாராயிருச்சோ. ஐயோ, நான் இப்படி முட்டாளா இருந்திருக்கிறேன் பாரு. நேரத்துல நீ புத்தி தெளிய வச்சடி. நானே ரொம்ப குழப்பத்துல இருந்தேன். எனக்கு என்னமோ நீ எனக்கு பேசுனது பார்த்துமே இப்ப நீ சொல்றது பார்த்தாலும் நான் நினைக்கிறதா சரின்னு நினைக்கிறேன். உங்க அத்தை உன்னை நல்லா குழப்பி விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாடி, ஆமா ஆமா, நீ சொல்றதாண்டி கரெக்ட் நிலா. இந்த கிளவி என்னை ரொம்ப சுத்த பிடிச்சிடி. நான் நேத்து இருந்து ரொம்ப குழம்பி போய் தான் இருந்தேன். நேற்று அவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருந்தது. நானும் கூடயே உட்காந்துட்டு இருந்தேன், எதுவுமே சொல்லலை. இன்னைக்கு எந்திரிச்சு பார்த்தா வீடெல்லாம் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்கடி. இந்த கிளவி எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை. என்ன சின்ன பிள்ளை சொல்ற? உங்க வீடா சுண்ணாம்பு அடிச்சிருக்காங்க? ஆமாண்டி நிலா, வீடு தாண்டி எல்லாம் சுண்ணாம்பு அடிச்சிருக்கிறாங்க. கேட்டதுக்கு பொங்கலுக்கு அடிக்கிறேன்னு சொல்லுது. பொங்கலுக்கா? ஏன் உங்க வீடு எல்லாம் பழிச்சுன்னு தானே இருக்கும். வெளியே மட்டும்தான் சும்மா ஏதோ கொஞ்சமா அடிச்சு விட்டுட்டு ஏதோ சாணியெல்லாம் போட்டுக்குவீங்க. அப்புறம் என்ன? ஆமாடி, அப்பவும் அப்படிதான் பண்ணுவோம். எல்லாம் ஒட்டரை கெட்டரை மட்டும் அடிச்சுட்டு ஏதாவது கொஞ்சம் எல்லாம் கழுவி எடுத்து எல்லாம் தொடச்சு விட்டா வேலை முடிஞ்சிடும். அது என்னமோ தெரியல, இந்த வாட்டி எல்லாம் மொத்த வீடு எல்லாம் பூசணுமாமா. ஆறு விட்டு எல்லாம் பூசிட்டு கிடக்குறாங்க. சரி அதான் உனக்கு கூட்டிட்டு போகலான்ட்டு வந்தேன்டி நான். எங்க அத்தை கூட உனக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. எதுக்கு சின்ன பிள்ளை கூட சேர்ந்து சுண்ணாம்பு அடிக்கிறக்கா? போடி, என்னால எல்லாம் முடியாது. ஆமா, உனக்கு பூசர் கூப்பிடுறாங்க. ஏண்டி நீ வேற? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. அப்புறம் எதுக்கடி வர சொல்ற? நானே என்ற வீட்டுல எது வேலை செய்ய முடியாம நானே ஊஞ்சி உட்காந்துட்டு இருக்கிறேன். இல்ல என்னை வேற கூப்பிடுற. நான் வந்தா என்ன பண்றது? பாத்திரமெல்லாம் கழுவணுமா? என்னால முடியாதுடி. உங்க அத்தை அந்த பழைய காலத்து பாத்திரத்தை இழைத்து போன பாத்திரத்தை வேலை வச்சுட்டு தேயும்பாங்க. ஐயோ நம்மளால முடியாதுப்பா சாமி. என்ன ஆள் விட்டுரு சாமி, என்னையில கூப்பிடவே வேண்டாம். நானே நேற்று வர காப்பி வச்சு கொஞ்சம் குடிக்கலான்னு பார்த்துட்டு காப்பி போட்டுட்டு ஏதோ போனை பார்த்துட்டு இருந்தா பார்த்தா எல்லாம் கறி எல்லாம் சட்டி ஊற இதாகி தீஞ்சு போச்சு. நானே அதைவே கழுவ முடியாம இவ்வளவு நேரம் ஊற வச்சுட்டு இப்பதான் அதை தூக்கி வீசிட்டேன். எங்க அத்தை வந்து அதை கொண்டாவுக்கானு தேடும். ஏதோ ஒன்று சொல்லிக்கலான்ட்டு கழுவ முடியாம தூக்கி வீசிட்டு இப்பதான் உட்காந்துட்டு இருக்கிறேன். நீ வேற அந்த பாத்திரத்தை எல்லாம் நம்மளால கழுவ முடியாதுப்பா. ஐயோ என்ற கையெல்லாம் புண்ணாயிரும். போன வருஷம் கூட்டிட்டு போய் நான் அத்தனை வேலை வாங்கிட்டியாடி. ஐயோ நீங்க முட்டை ஆளை கொண்டுருவீங்கடி வேலை கொடுத்தேன். உங்க வீட்டுக்களே அவன் வருவா வேலை செய்யறதுக்கு. புரியுதுடி, புரியுது உன்ற கஷ்டம் என்னன்னு. உனக்கு எப்படி இருந்தா என்ற நிலைமையை நினைச்சுப்பாரு. நானும் இதுதான் எங்க அத்தை கிட்ட கேட்டேன். அவங்க ஏதோ வேற ஆளுங்களை 2 பேரும் வர சொல்லி இருக்கிறாங்களாமா கழுவருக்கெல்லாம். நம்ம சும்மா எல்லாம் எடுத்து கொடுக்குறக்கு எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு மட்டும்தான். நீ ஒண்ணு இது பண்ணிக்க வேண்டாம். வா, கம்மியா தான் இருக்கும் வேலை, சும்மா எடுத்து வைக்கிற வேலை தான். அடியே எப்படியாச்சும் கூட்டிட்டு போகணும்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு என்ற தலையில வேலை கட்டிடாதடி. உங்க அத்தை முன்னாடி செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. என்னை விட ரொம்ப பயப்படுறியடி. வா. ஆமா ஆமா, இப்படிதான் அன்னைக்கு கூட்டிட்டு போய் அத்தனை வேலை வாங்கிட்டீங்க. 2 நாள் எந்திரிக்க முடியாம நான் தானே பட்ட அவஸ்தை எனக்கு தானே தெரியும். என்னடி உங்க மாமியாரு ஐயோ சரியான கிழவி. யான் கிடைச்சா போதும் எல்லா வேலையும் வாங்கிட்டு தான் விடும்பா சாமி. ஐயோ அதுக்கு எங்கத்தையே பரவாயில்லப்பா. சரி சரி, ரொம்ப புலம்பாத வாடி. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன்.
அதான் வேற ஆளுங்கள வர்றாங்கல்ல, அவங்க கழுவிக்குவாங்க வா. நம்ம எல்லாம் கீழே தான் இறக்கி வைக்கணும். சீக்கிரம் வாடி. எங்க அத்தை வேற என்ன காணோம்னு சொல்லி தேடிட்டு இருக்கோம். எந்திரி, ஏதாவது வீடு பூட்டோனா பூட்டிட்டு வா டக்குன்னு. ஏண்டி நீ வேற. சோ நானே எங்க அத்தை ஊர்ல இருந்து வந்தது வேலை பெண்ட கழட்டுன்ட்டு நானே உட்காந்துட்டு இருக்கிறேன். ஏதோ வர வரைக்கும் ஒரு 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு பார்த்தா உங்க வீட்டு வேலை செய்யறதுக்கு என்ன பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏ வாடி வாடி, ரொம்ப பண்ணாத வாடி. எங்க வீட்டுல வேலை முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் வந்து நானும் உனக்கு ஹெல்ப் பண்றவா. ஆமா நல்லா ஹெல்ப் பண்ணுவேன் நல்லா. இப்படிதான் வாய்க்கிலேயே பேசுவேன். ஏ உனக்கு பண்ணி தரேன்டி வாடி. எங்க வீட்டுல இப்படி சுண்ணாம்பு பூசலான்னு இவ்வளவு வேலை இருக்காது. இந்த காலையில சொன்னா கேட்கவே மாட்டேங்குது. அது எதுக்கு இப்படி ஆடிட்டு இருக்குதுன்னு தெரியல. சரி வா, என்ன பண்ணி தொலைறது. அப்படியே வா, நீ அப்படியே எங்க அத்தையை அப்படியே கொஞ்சம் நாட்டம் மூடு. அது என்ன பண்ணுது ஏதுன்ட்டு. அதுக்காக வச்சு வா. என்னமோ ஏதோ சொல்றேன், அதுக்காக தான் வரேன். உங்க வீட்டுல வேலை முடிஞ்சிருச்சு, நீ ஜாலியா இருந்தீன்னா அப்புறம் பாத்துக்கோ. எங்க அத்தை வந்தது அப்புறம் நீ வந்து எனக்கு செஞ்சு கொடுக்கணும், புரியுதா? செய்யல வாடி. ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுல வேலை முடிச்சுட்டு அப்புறம் உங்க வீட்லயும் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க அத்தை வராட்டி கூட நம்ம வந்து இங்க செய்யலாம் வா. ஆமா ஆமா, எங்க அத்தை நீ என்ன நாளைக்கு ஒரு நாளைக்கு தான், நாளானிக்கெல்லாம் வந்துருவாங்க. சரி வா, அப்ப இன்னைக்கு நாளைக்கு எங்க வீட்லயே வேலை சரியா இருக்குதோ. உங்க அத்தை வரக்குள்ள அந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா உங்க வீட்டுல ஸ்டார்ட் பண்ணலாம். சரி இருடி பறக்காத, வீடு பூட்டிட்டு வரேன் இரு. மலரே, இந்த கறி வாங்கிட்டு வந்தாச்சு. சரி போ, சமைச்சு வச்சிரு. பிள்ளைங்க வந்தா சாப்பிட்டுட்டு. இன்னைக்கு என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிட்டு கறி வாங்கிட்டு வராங்கிறீங்க? ஆமா, ஏதோ நேற்று பையன் வீட்டில் பேசிட்டு இருந்தா. என்னமோ நேற்று ஏதோ காலேஜில் எல்லாம் அவனுக்கு என்னமோ டெஸ்ட் பண்ணாங்களாமா. என்னமோ எலும்புல சக்தி இல்லை அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தான். சரி அதனால தான் சரி கறியாச்சும் வாங்கி கொடுக்கலான்ட்டு இது ஆட்டுக்கறி தான் கொஞ்சம் 1 கிலோ எடுத்துருக்குறேன். அவன் ஏதோ குழம்பு கிளம்பு வச்சு கொடு பையனுக்கு. ஓஹோ, அதுக்கு தான் கொண்டு வந்தீங்களாக்கா? ஆமா மலர், எனக்கு தோட்டத்தில் வேலையே ஓடலையா. இந்த பையன் நேற்று பேசிட்டு இருந்ததே மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்தது. சரி அதான் ஃபோன் பண்ணி சொன்னேன் வேற எதுவும் குழம்பு வைக்க வேண்டான்ட்டு. சரி வந்து சாப்பிட்டுட்டும் வச்சு வச்சிரு சீக்கிரமாவே. சரி சரி வைக்கிறேன். அவன் நல்லா தான் இருந்தான். இந்த காலேஜுக்கு சேர்ந்தது இந்த 4-5 மாசம் அதை டைட் பண்றேன் இதை டைட் பண்றேன். அந்த வயன் சரியா சாப்பிடாம கொள்ளாமே இருக்கிறது. 2 நேரம் தான் திங்கிறான். அப்புறம் என்ன மத்தியானம் சோறு எடுத்துட்டு போக மாட்டேங்கிறான், வேண்டாம்னு சொல்றது. என்ன பண்றான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. கேட்டா ஏதாவது கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா நீ என்னத்து வாடகை இடம் வாங்கி திம்பானே என்னமோ தெரியல. காபி குடிக்கிறது இல்லை, டீ குடிக்கிறது இல்லை, பால் குடிக்கிறது இல்லை, ஒன்றும் குடிக்கிறது இல்லை இந்த 2-3 மாசமாவே அவன். அதனாலதான் இப்படி ஆயிட்டான்னு நினைக்கிறேன். இனியே சொல்லுங்க சாப்பிட சொல்லணும் அவனை. ஆமா ஆமா, முதல்ல அதை சொல்லு. எல்லாத்தையும் இந்த வயசுல சாப்பிடுவானு. அது வேண்டாம் இது வேண்டாம்னாலும் சொல்லிட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லு. சரி சரி ஏதாவது பண்ணி கொடு. சரி நான் கிளம்புற நேரம் ஆயிடுச்சு.